தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நாளை நடைபெறவுள்ள நிலையில் ஏற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விஷ்ணு இணைகிறார். விஷ்ணு, விவரங்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நாளை நடைபெற இருக்கிறது. வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்ற தலைப்பில் இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையில் கட்சியின் முதல் மாநில மாநாடு என்பது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் கடந்த ஆண்டு 27ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் தற்பொழுது இரண்டாவது மாநில மாநாடு என்பது இந்த ஓராண்டுக்குள்ளாகவே மதுரையில் தற்பொழுது நாளை நடைபெற இருக்கிறது. இதற்காக பிரம்மாண்ட ஏற்பாடு என்பதும் இந்த மதுரையில் பாரபத்தி என்ற இடத்தில் தற்பொழுது விறுவிறுப்பாக கடந்த சில நாட்களாகவே இந்த மாநாடு பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது அது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. சுமார் 1.5 லட்சம் தொண்டர்கள் அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் இந்த மாநாடு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 500 ஏக்கரில் மாநாடு நடைபெறும் திடல் மற்றும் பார்க்கிங் வசதிகளுடன் 500 ஏக்கரில் இந்த மாநில மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக முதல் மாநாடு என்பது கட்சியின் பிரகடனம், அதாவது கொள்கை பிரகடன மாநாடாக இருந்தது. அதில் கொள்கை தலைவர்கள் அனைவர்களையும் விவரிப்பாக, அதாவது கொள்கை தலைவர்களை விவரிக்கும் ஒரு மாநாடாக இருந்தது. அவர்களை முன்னிலைப்படுத்தும் மாநாடாகவும் அது இருந்தது. தற்பொழுது நடைபெற இருக்கக்கூடிய இந்த இரண்டாவது மாநில மாநாடு என்பது 1967ஆம் ஆண்டு எப்படி அறிஞர் அண்ணா முதலமைச்சர் ஆனாரோ அதே போல 1977இல் எப்படி முதலமைச்சர், அதாவது எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆனாரோ அதே போல 2026ஆம் ஆண்டில் விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பார் என்ற ஒரு முனைப்பில், என்ற ஒரு கருப்பொருளில் இந்த வரலாறு திரும்புகிறது என்ற தலைப்பில் இந்த மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருக்கின்றனர். இந்த மாநாட்டில் குறிப்பாக அண்ணாவின் புகைப்படமும் அதே போல எம்ஜிஆரின் புகைப்படமும் இடம்பெற்றிருக்கிறது. அதற்கு இடையில் விஜய் இருப்பது போன்றும் இந்த மாநாட்டு திடலில், அதாவது அதன் மேடையிலும் அதே போல வெளியில் இருக்கக்கூடிய முகப்பு அலங்காரத்திலும் இந்த புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த மாநாட்டில் வருபவர்களுக்கு குறிப்பாக கடந்த ஆண்டு தண்ணீர் பிரச்சனை என்பது மிகப்பெரிய அளவில் இருந்தது. இந்த நிலையில் அதனை சரி செய்யும் விதமாக ஒரு அரங்கிலும் அந்த தண்ணீர் பைப் லைன் மூலமாக குடிநீர் வசதி என்பதை இந்த கட்சியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மொபைல் டாய்லெட் என்பதும் ஒரு அரங்கிற்கு அருகிலும் தனித்தனியாக ஆண்கள் பெண்களுக்கு என ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இருந்து வரக்கூடிய தொண்டர்கள் எந்த வகையிலும் சிரமப்பட்டிருக்க கூடாது என்பதற்காக இந்த தண்ணீர் வசதி என்பது இந்த முறை அந்த பைப் லைன் மூலியமாக 24 மணி நேரமும் வரும் வகையில் அந்த ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாநாடு மேடை 67 மீட்டரில் இந்த மாநாடு மேடை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் அதில் இடம்பெற இருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் ரேம்ப் வாக் செய்தது ஒரு புதிய அம்சமாக பார்க்கப்பட்டது. அதே போல இந்த மாநில மாநாட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு 250 மீட்டர் அவர் ரேம்ப் வாக் செய்ய இருக்கிறார். தொண்டர்களுக்கிடையே அவர் நடந்து தன்னுடைய உற்சாகமாக அவர்களிடையே கையசைத்து அவர்களுடன் நடந்து செல்ல இருக்கிறார். அதற்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முறை 8 அடி உயரம் கொண்ட அந்த ரேம்ப் வாக் மேடை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட தொண்டர்கள் யாரும் நெருங்காத வண்ணம் 8 அடி மேடைக்கு அந்த ரேம்ப் வாக் மேடைக்கு அருகே ஒரு 10 அடி இடைவெளி என்பதும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிக திறன் கொண்ட இரும்புகள் கொண்ட ஒரு தடுப்புகளும் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக மதுரையில் நாளை நடைபெற உள்ள இந்த தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு என்பது விறுவிறுப்பாக இறுதிக்கட்ட பணிகளை எட்டியிருக்கிறது. நாளை நடைபெறும் இந்த மாநாட்டிற்காக தொண்டர்களும் தற்பொழுது இங்கே மதுரையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கக்கூடிய குடும்ப இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களும் இங்கு மாநாட்டு திடலுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக இங்கு மாநாட்டு திடலுக்கு வருகை அதிகப்படியான கடைகளும் தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் முக்கியமாக கடந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் கொடியேற்றியதை போலவே இந்த மாநாட்டிலும் 100 அடி கம்பத்தில் விஜய் அவர்கள் இந்த மாநாட்டிற்கு தொடங்குவதற்கு முன்னதாக கொடியேற்றி இந்த மாநாட்டை தொடங்க இருக்கிறார். இப்படி இவ்வாறாக நாளை நடைபெற உள்ள இந்த மாநாட்டிற்கான பணிகள் என்பது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. விஷ்ணு, தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.